வணக்கம் நண்பர்களே. இன்று நான் உங்களுக்கு சொல்ல போறது ஒரு மென்மையான மனச தொடும் ஒரு சின்ன கதை. ஒரு சிறிய பச்சை கிளி, ஒரு சிறுவன் மற்றும் நம்ம வாழ்க்கையை பார்க்குற பார்வையையே மாற்றிவிடும் ஒரு முக்கியமான பாடம். உயரமான பச்சை மரங்களாலும் ஆழமான அமைதியான காட்டாலும் சுற்றப்பட்ட ஒரு சின்ன கிராமம். அந்த ஊர்ல ராமு என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்தான். ராமு நல்ல மனசு கொண்டவன், புத்திசாலி, கனவுகள் நிறைந்தவன். ஒரு நாள் பெரிய பயணியாக மாறணும்னு ஆசை. மலைகள், கடல்கள், புதிய உலகங்கள் எல்லாம் அவன் கனவுகள்ல இருந்தது. ஆனா ஒரு பெரிய குறை, ராமுக்கு பொறுமை ரொம்ப குறைவு. எதுவும் சீக்கிரம் நடக்கணும், விளைவு உடனே வரணும். சிறிது நேரம் எடுத்துக்கிட்டா அவன் மனசுல இது நடக்காதுன்னு நம்பிடுவான். ஒரு குளிர்ந்த காலை, அம்மாவுக்காக விறகெடுக்க ராமு காட்டுக்குள் சென்றான். முந்தைய இரவு பெய்த மழையால் மண் ஈரமாய் இருந்தது. ஈரமான மண்ணின் வாசனை காற்றோட கலந்திருந்தது. மரத்துக்கு மரம், பறவைகள் துள்ளி துள்ளி காலை பாடல் பாடிக்கொண்டிருந்தன. அப்போ ராமுவின் காதில் ஒரு சின்ன சத்தம், ரொம்ப மெதுவானது, அழுக மாதிரி, உதவி கேட்கும் சத்தம் மாதிரி. ராமு அந்த சத்தத்தை தொடர்ந்து சென்றான். அங்க புல்லின் மேல ஒரு சின்ன அழகான பச்சை கிளி, அதோட ஒரு இறகு வளைந்து போயிருந்தது. பயம், நடுங்கும் மூச்சு. ராமு மெதுவா மண்டியிட்டு உட்கார்ந்தான். பயப்படாத, நீ பாதுகாப்புல இருக்க, அவன் மெதுவா சொன்னான். அந்த கிளி பேசல, ஆனா அதோட கண்கள் காப்பாத்துன்னு கேட்ட மாதிரி இருந்தது. அவன் அதை மெதுவா தூக்கி மார்போட அணைத்தான். அது ரொம்ப லேசா இருந்தது, சூரிய ஒளி மாதிரி மென்மையானது. ராமு கிளியை வீட்டுக்கு கொண்டு வந்தான். ஒரு சின்ன மரப்பெட்டியில் பருத்தியும் துணியும் போட்டு அதுக்குள்ள வைத்தான். காலை ஒளி விழும் ஜன்னல் பக்கத்துல அந்த பெட்டியை வைத்தான். அந்த கிளிக்கு அவன் ஒரு அழகான பெயர் வைத்தான், மிட்டு. தினமும் ராமு மிட்டுவை கவனித்தான். விதைகள், தண்ணீர், மென்மையான பழத்துண்டுகள். மெல்ல மெல்ல அந்த பச்சை கிளி அமைதியானது. கண்களில் ஒளி வந்தது. ஆனா சில நாட்கள் கழிச்சு ராமுக்குள்ள இருந்த அதே பழைய குணம் திரும்ப வந்தது. ஏன் இன்னும் பறக்கல? அவன் முணுமுணுத்தான். அவ அம்மா கேட்டார். மெதுவா சொன்னார், ராமு, ஆறுதல் என்பது ஒரு பயணம். பயணத்தை அவசரப்படுத்த முடியாது, பொறுமை வேணும். ராமு முகத்தை திருப்பிக் கொண்டான். காத்திருக்கிறதுனா அவனுக்கு தோல்வி மாதிரி தோன்றியது. அந்த இரவு மிட்டுவின் பெட்டி அருகே ராமு உட்கார்ந்திருந்தான். நில ஒளி அறையை வெள்ளிமரமா மாற்றியது. மிட்டு கண்களை திறந்து அவனை பார்த்தது. ராமு மெதுவா சொன்னான், நீ முயற்சி பண்ணலன்னா எப்படி பறப்ப? அவன் உதவுறேன்னு நினைத்தான். ஆனா உண்மையில அவன் தள்ளினான், அவசரப்படுத்தினான். நாளைக்கு காட்டுக்கு கொண்டு போயிடலாம், ஒரு தள்ளு போதும்னு. அடுத்த நாள் காலை, வானம் தங்கமும் இளஞ்சிவப்பும். மிட்டுவை எடுத்துக்கிட்டு ராமு காட்டுக்கு சென்றான். ஒரு குறைந்த கிளையில் மிட்டுவை வைத்தான். தைரியம் காட்டு மிட்டு, இறகை விரி. அந்த கிளி நடுங்கியது, நான் தயாரில்லைன்னு சொல்ல வர்ற மாதிரி. ஆனா ராமு புரிஞ்சுக்கல. அவன் மெதுவா கிளியை தள்ளினான். ஒரு நொடிக்கு அமைதி. அப்போ கிளி இறகுகளை அடித்தது, போராடியது, பின் விழுந்தது. அதிக தூரம் இல்லை, ஆனா வலிக்கும் அளவுக்கு. ராமு ஓடி வந்தான். மிட்டு பயந்து அதிர்ந்து முன்னை விட பலவீனமாக. ராமுவின் மனசு உடைந்தது. மன்னிச்சிடு மிட்டு, மன்னிச்சிடு. கண்ணீர் கையில் இருந்த கிளியின் மேல் விழுந்தது. அந்த இரவு ராமு பேசல, விளையாடல, சிரிக்கல. மிட்டுவின் அருகே அமைதியாக உட்கார்ந்திருந்தான். இந்த வலி கோபத்தால இல்லை, அவசரத்தால இல்லை, வருத்தம். ஏன் அவசரப்பட்டேன், ஏன் கேட்கல? அவ அம்மா அருகில் உட்கார்ந்தார், தோளில் கையை வைத்தார். ராமு, சில நேரம் நாம் நேரத்தை நம்பாததால விஷயங்கள் தவறாகும். சில நேரம் கடவுள் தாமதப்படுத்துவார், ஏனென்றால் அவருடைய பிட்டம் நம்மதை விட சிறந்தது. அந்த வார்த்தைகள் ராமுவின் உள்ளுக்குள்ள ஒளி மாதிரி விழுந்தது. அவன் புரிந்து கொண்டான், மிட்டுவுக்கும் அவனுக்கும் நேரம் தேவை. அந்த நாளிலிருந்து ராமு மாறினான். மெதுவான கைகள், அமைதியான மனசு, அவசரமில்லை, தள்ளுதல் இல்லை. தினமும் கவனித்தான், பேசினான், காத்திருந்தான். நாட்கள் கடந்தன. மிட்டு பலமானது. பச்சை இறகுகள் விரிந்தன, கண்கள் ஜுலித்தன. ஒரு அழகான காலை, வானம் தெளிவான நீலம்.
மிட்டு பெட்டியின் ஓரம் நின்றது. இறகுகளை மெதுவா விரித்தது. இந்த முறை ராமு தள்ளல, கைகளை திறந்தான். மிட்டு பறந்தது. சின்ன பறப்பில்லை, உண்மையான அழகான விடுதலை பறப்பு. ராமு பார்த்தான், கண்ணீரோடு, புன்னகையோடு. அந்த நொடி அவன் புரிந்து கொண்ட பாடம்: எல்லாத்துக்கும் ஒரு சரியான நேரம் உண்டு. மிட்டு முன்பு பறக்கல, ஏனென்றால் அது தயாரில்லை. ராமு முன்பு புரியல, ஏனென்றால் அவனும் தயாரில்லை. நண்பர்களே, நீங்களும் காத்திருக்கிறதால சோர்ந்து போயிருந்தா, வாழ்க்கை மெதுவா போற மாதிரி தோணினா இந்த கதையை நிலைச்சுக்கோங்க. சரியான நேரம் எப்போ வரும் கடவுளுக்கு தெரியும். தாமதம் மறுப்பில்லை, அது தயார் செய்வது. ஆழமா சுவாசிங்க, நம்பிக்கை வையுங்க, பொறுமையாயிருங்க. உங்க நேரம் நிச்சயமா வரும்.